ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாஞ்சில் விஜயன். ஆல் இல்லாத வீடியோ ஆல் இல்லாவா ஆல் இல்லாத வீடியோவில் என்னையா பண்ண போகிறீங்க? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாஞ்சில் விஜயன். ஆல் இல்லாத வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் நல்லா இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் இல்லா ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிற படம் என்ன பார்த்தீங்கன்னா, மணிரத்னம் டைரக்ஷனில் வெளியான செக்கச்சவந்த வானம். இதில் பார்த்தீங்கன்னா 4 சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காங்க. அருண் விஜய், அரவிந்த் சாமி, எஸ்டிஆர் மற்றும் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம மக்களிடையே கேட்கலாம் வாங்க. படம் நல்லா இருக்குண்ணா. கிளைமேக்ஸ் செம்ம ட்விஸ்ட், சூப்பராக இருக்கு படம். அருண் விஜய் கேரக்டர் சாமியாக பண்ணிக்கிறாப்புல. அதனால அந்தமாகுது படம் எத்தனை இந்த மாதிரி தான் எடுக்கணுமே, நாஸ்தியாகுது. பாட்டுலாம் பயங்கரமாகுது. ஏஆதங்கமன் சீன் பண்ணிக்கிறாரு, சீனாகுது தலைவா. அவர் தான் டேரக்டர்னால ஏஆதங்கமன் அந்த மாதிரி போட்டுக்கிறாரு. மியூசிக் நாஸ்தியாகுது. எல்லா படத்தை விட தான் சீன் ஆகுது. பாட்டு எல்லாமே சீன் ஆகுது. அந்த படம் 100 நாள் வாங்கினேன், என் பேர் நான் மாற்றிடுறேன். அந்த படம் ஓடும். சிம்புக்கோசரமே ஓடுண்ணா, எஸ்டிஆர்ண்ணா ஓடுண்ணா. படம் சூப்பர்ண்ணா, நல்லா இது படம். ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி தானே, பயங்கரமாக இது படம். மாஸ் செம்ம பக்கா, செம்ம தாறுமாறு சூப்பராக இருக்கும். ஒன் டைம் வாட்சபிள் தான். ஆனால் 4 பேரும் கரெக்டான ஆக்ஷன் கொடுத்து 4 பேரும் சூப்பராக எடுக்கிறார். மணிரத்னம் டைரக்ஷன் சூப்பராக இருக்கும். ட்விஸ்ட்டு கிளைமேக்ஸில் சரியான ட்விஸ்ட் இருக்கும். எதிர்பாராத இல்லைன்னா ஒருத்தர் வருவார். சூப்பராக இருக்குது படம், சூப்பர். எஸ்டிஆர் படம் தான், எஸ்டிஆர் தான், வேறு யார் படமே இல்லை. நல்லா இருக்கு. அதான் எஸ்டிஆர் தான் தலை கெத்து, மக்கள் செல்வன் கெத்து தலை, அவள் தான். விஜய் சேதுபதினா மாஸ் வேறு லெவலில் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் செம்மையாக இருக்குதுண்ணா. எஸ்டிஆர் மஜாவாகிறாரு, விஜய் சேதுபதியும் சார் மஜாவாகிறாரு. எவ்வளோ ரேட்டிங் கொடுத்தீங்க? 100 தான், 105 தான், 5 out of 5 தான். படம் வேறு லெவல்ண்ணா. எஸ்டிஆர் செம்மையாக இருக்கு. விஜய் சேதுபதி மாஸ். மணிரத்னம் இஸ் பேக். மன்சூரியன் சூப்பராக பண்ணிருக்காரு. சமனா படம் சூப்பராக நல்லா இருக்கு. எஸ்டிஆர் தானா மாசு. சூப்பராக இருக்குண்ணா. விண்டேஜ் மணிரத்னம் பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்டிஆர் அருண் விஜய் சூப்பராக பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி தான் ட்விஸ்ட்டு. அதில் வந்து எஸ்டிஆர் ஏஆர் ரஹ்மான் தான் மாசு, வேறு யாருக்குமே கிடையாது. அவ்வளோ கிடையாது. விஜய் சேதுபதி அவ்வளோ சூப்பர். விஜய் சேதுபதி தான் மாஸ். விஜய் சேதுபதி தான் மாஸ். பட்டம் வேற லெவலு, செம்ம மாஸ். விஜய் சேதுபதி 4 கேரக்டர் இருக்கு படத்தில். ஆமாம், எது யார் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க? அவங்கவுங்க ரோல் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. மாஸ் படம், வேற லெவல் படம். இல்லை இப்ராஹிம், விஜய் சேதுபதி தான் வெயிட்டு காட்டிட்டாரு, வேற லெவல். சிம்புக்காக படத்தை பார்க்கலாம். நான் சிம்பு ஃபேனு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி தான் மெயின். பட் சிம்புக்காக படம் பார்க்கலாம். செம்ம படம் தான். நல்லா இருக்கு. எஸ்டிஆருக்காக தான் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல் அவுட்டு. விஜய் சேதுபதிக்கு கட் அவுட்டு, செம்ம ஆக்டிங்கு. எல்லாருமே காலி. விஜய் சேதுபதி தான் லாஸ்ட் வரையும் இருப்பார். விஜய் சேதுபதிக்காகவே படத்தை பாருங்கலாம். படம் செம்மையாக இருக்குண்ணா. எஸ்டிஆர் வேறு லெவல் பண்ணிட்டாரு. எல்லாருமே செம்மையாக பண்ணிட்டாங்க. எல்லா கேரக்டரும் ஃபுல்ஃபில்லாக நடிச்சிருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நல்ல ட்விஸ்ட்டு, செம்ம ட்விஸ்ட்டு, பெஸ்ட்டு. பரவாயில்ல. பிஜிஎம் செம்ம கம்பேக் தான் சொல்லணும். மணிரத்னமுக்கும் எஸ்டிஆருக்கும் கம்பேக் தான் இது. இல்லை செம்மையாக இருக்குதுல்ல. என் தலைவர் கம்பேக் செம்மையாக இருக்குது. எஸ்டிஆர் தான் மாசு. ஹேர் ஸ்டைலு, கெட்டப் எல்லாம் ஸ்டைலு சூப்பராக இருக்குது. தலைவர் வந்தால் பக்கம் மாஸ் தான். நாங்கள் தலைவர் தான் கற்றுனமே ஏற்றின்னு தான் வந்தோம். எங்கள் ஏரியா லாங்கு, அங்கேருந்து நாங்கள் எங்கள் படம் பார்க்கறது வந்தது. நல்லா இருக்குண்ணா. இது எப்படி சொல்லுது, ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. நல்லா யோசிக்க வச்சு நல்லா கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. இப்போது சிம்பு எஸ்டிஆர் கெத்தாக இருந்தார். அவர் விஜய் சேதுபதி சிம்பிளாக இருந்தார். ஆனால் ஃபைனலாக அவரை மாஸ்டர் காமிச்சு. இந்த கேங்ஸ்டர்ஸு ஃபைட்டிங்கு, இது ஒருத்தர் துப்பாக்கியில் சுடுறது, அது மாதிரி அண்ணன் தம்பிங்கெல்லாம் அடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. பழைய அக்னி நட்சத்திரம் மாதிரி இருக்குது. மணிரத்னம் டைரக்ஷனில் நல்லா பண்ணியிருக்கேன். சாங்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு. மியூசிக் நல்லாயிருக்கு, சாங்ஸ் நல்லாயிருக்கு. சூப்பராக இருந்தது. மணிரத்னம் படத்துலேயே வந்து ரொம்ப பெஸ்ட்டான மூவி, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி தான். எனக்கு ஆயுதத்துக்கு அப்போ இதை ரொம்ப பிடிச்சிருந்தது. புதுசாக படத்தில் புதுசாக கட்டிடுறேன். இல்லை, 4 கேரக்டர் வந்து டிஃப்ரெண்ட் ரோலாக இருந்தது. சூப்பராக இருந்தது. என்ஜாய் பண்ணிக்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணோம். படம் ஹைலைட்டாக இருக்குது. படம் ரெண்டாவது மணிரத்னத்துக்குனே ஒரு ரசிகர் இருக்காங்க. நடிகருக்கு தான் எல்லாருமே ரசிகர் இருப்பாங்க. டைரக்டருக்கு ரசிகருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு தடவை. ஏன்னா படத்தோட வந்து படம் பார்க்கணும், ஒரு ஃபீலிங்கோட படம் பார்க்கணும். ஏஆர்மன் மியூசிக் ஹைலைட்டு. 4 கேரக்டர், 4 பேருமே 4 திசை மாதிரி தான். நம்மளை சுற்றி 4 திசை இருக்குது. 4 பேருமே 4 நடிப்பு. ஒரு ஆளோட ஒரு ஆள் நடிப்பு ஸ்கொயர் பண்ணி நடிச்சிருக்காங்க. அவரோட நடிப்பு திறமை விஜய் சேதுபதி சூப்பரு, அருண் விஜய் சூப்பரு, எஸ்டிஆர் சூப்பரு. முதல்ல வந்து எல்லாமே சூப்பர் படத்தில். அது படத்தோட ஒன்றி பார்க்கணும். படத்தை தனிப்பட்ட முறையில் பார்க்கக்கூடாது, ஹைலைட்டாக பார்க்கலாம். ஆடியன்ஸ் ஃபேமிலி படம் தான். ஸோ மணிரத்னத்துக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு இருந்தாலும் படத்தை மாற்றிருக்காரு. பழைய ட்ரெண்ட் இல்லாமல், அதுக்கே சூப்பர். எங்கள் தலை வந்தால் ராஜாவாக தான் வருவார். பயங்கரமாக வந்துக்கிறாரு, பயங்கரமாக மாஸ் கற்றுக்கிறாரு. இந்த படம் 120 நாள் மேலே தான் ஓடும் மாசத்தில். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மணிரத்னம் வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எஸ்டிஆர் வந்து செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் விஜய் சேதுபதியும் ஒரு ப்ராமிசிங்கான ரோல் பண்ணியிருக்காரு. படம் முழுக்க எல்லாருமே வராங்க, எல்லாருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க.
அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒரு லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சாங் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் ஒரு தனித்தனியாக இல்லாமல் ரொம்பவே கோர்வையாக இருக்குது இந்த படத்தோட. அண்ட் படம் மறக்காமல் தேட்டரில் வந்து பாருங்கள், பிகாஸ் 4 ஸ்டார்ஸ் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் டூ வாட்ச் இன் தேட்டர்ஸ். அண்ட் எல்லோரும் சேர்ந்து நம்ம எஸ்டிஆர், விஜய் சேதுபதி, அருண் விஜய், அரவிந்த் சாமிங்க எல்லாமே சேர்ந்து ஒரு ஓ போடுங்க. மறக்காமல் நம்ம ஆல் இல்லா ரேடியோ யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.